வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி அண்ணன், சனி ஆட்சி உச்சம் நேர்வலு இல்லாமல் சமஸ்தான பலத்தில் இருப்பதா? சமஸ்தான பலத்தில் இருப்பது சூட்சும வலுவா? இஸ் திஸ் சமம் கம்ஸ் அண்டர் நாட் ஓகே. இதில் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, இது வந்து சூட்சும வலு அமைப்பு. என்ன கேட்குறீங்க, ஆட்சி உச்ச அமைப்புகள் இல்லாமல் தன்னுடைய சம வீடுகளில் இருக்கிறது அவருக்கு வந்து சூட்சும வலுவா இல்லை ஸ்தான பலமான்னு கேட்குறீங்க. ஓகே, இயல்பான அமைப்புகளில் இந்த தன்மையில் என்ன வரும் அப்படின்னாக்கா, சனியினுடைய இயல்பு அமைப்புகள். சனி பாபகிரகம், அவர் சம வீட்டில் இருக்காரு, நட்பு வீட்டில் இருக்காரு, ஆட்சி வீட்டில் இருக்காரு, எங்கே இருந்தாலும் சனிக்குன்னு கொடுக்கப்பட்ட இடம் உபஜயஸ்தானங்கள். பாபகிரகங்கள் உபஜயஸ்தானத்தில் இருக்கலாம். 3, 6, 12ஆம் இடங்கள்ல சுபத்துவமாக இருக்கலாம், மறைஞ்சிருக்கலாம். சுபத்துவமாக மறைஞ்சிருக்கலாம். இல்லைங்க, லக்னத்திலே இருக்காருன்ற போது அதீத சுபத்துவ நிலையில இருக்கலாம். ஆனா அந்த சனியினுடைய தன்மை என்ன? அந்த சனி யாரு? லக்னாதிபதி சனியா, அட்டமாதிபதி சனியா, இல்ல 5ஆம் அதிபதி சனியா, விரையாதிபதி சனியா? விரையாதிபதி சனியாகி விரயத்திலே இருக்கிறது அட்டகாசம். யாருக்கு? கும்ப லக்னக்காரங்களுக்கு தான் இருக்கும். கூடுதல் சுபத்துவமாக இருந்தா சர வீட்டில் இருக்கிற சனிக்கு ஒரு தன்மை, ஸ்திர வீட்டில் இருக்கிற சனிக்கு ஒரு தன்மை, உபய வீட்டில் இருக்கிற சனிக்கு ஒரு தன்மை. ஆனா உபய வீடுகள்ல அவர் சுபத்துவமாவே இருப்பாரு. இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் நீங்க சில தன்மைகளை பார்க்கணும் பிரதர். இயல்பாக சம வீடுகள்ல இருக்கும் பொழுது சுபத்துவமா இருக்காரா, பாவத்துவம் எங்க வேணாலும் இருக்கும். உச்சமா இருந்துட்டா கூட சுபத்துவமா இருந்தா சூப்பர் தானுங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு கடக லக்னம், சனி வந்து 4ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறது சுக்கிரனோட வீட்டில் இருக்காரு, குருவின் பார்வையில் இருக்காரு, ஒரு மாதிரியான பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்புல பார்வையில் இருக்காருன்னா இந்த சனி தசை நல்ல தசை தானுங்க. அட்டமாதிபதியா இருந்தா கூட சனி 8ஆம் இடத்தினுடைய நல்ல பலன்களை செய்யறாருன்னு வரும். அப்போ எங்க வேணாலும் இருக்கட்டும் பிரதர். இந்த சனியோடைய பிளானட்டோட அமைப்புகள்ல ரொம்ப கன்ஃபியூஸ் வருவாங்க. ஒருத்தர் சம வீடு, நீச்ச வீடு, அந்த வீடு, இந்த வீடு, அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. இது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணும். நீங்க எதனை பார்க்கணும்? ஒரு கிரகத்தினுடைய சுபத்தன்மையை பாருங்க. அந்த கிரகம் தன்னுடைய நல்லதை கொடுக்க போகுது. அந்த கிரகத்துடன் கெட்ட தன்மை அதிகமா இருக்கு. அந்த தன்மையுடைய அந்த கிரகத்துக்கு பாபத்துவம் அதிகமா இருக்கு. அந்த கிரகம் உங்களை தசையில கெடுக்க போகுது. இவ்வளவு தாங்க ஜோசியம். அதிக சுபத்துவமாக இருக்கக்கூடிய கிரகம் நல்ல தன்மையை செய்ய போகுது. லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி. ஒரு உதாரணத்துக்கு மிதுன லக்னமாவோ இல்லை மீன லக்னமாவோ வந்துடுறீங்க. 7ஆம் இடத்துல குருவும் புதனும் சேர்ந்துருக்கிறாங்க. இந்த இடத்துல அதிக சுபத்துவம்னா புதன் தசையில தான் கணவனும் மனைவியோ பிரிந்தாங்க இறந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது கேந்திராதிபத்திய தோஷம். இப்படியும் விதிகள் இருக்கு. அப்போ பாப கிரகங்கள் சுபத்துவம் அடையணும். மறைஞ்சு சுபத்துவம் அடைஞ்சா அட்டகாசம். தசையில அந்த கிரகத்தின் தன்மையை லக்னாதிபதியின் வலுவுக்கு ஏற்ற மாதிரி பண்ணும். பிரதர் கன்ஃபியூஸே வேணாம். எங்க இருந்தாலும் சுபத்துவமா இருக்காரா, கெட்ட ஆதிபத்தியத்தோட கொண்டவரா இருக்காரா, கெடுதல்களை குறைச்சிக்குவாரு. நல்ல ஆதிபத்திய அமைப்புகள் இருக்காரா, நன்மையை அதிகமா செய்ய போறாரு அந்த ஜாதகருடைய அடிப்படையில. இப்ப நேற்று ஒரு கிளாஸ் எடுத்தோம். அந்த கிளாஸ்ல என்ன பேசணும்? இந்த சனி இப்படி வந்துட்டாருன்னா என்ன, இந்த ஒர்க் ஷாப்ல ஸ்பேர் பார்ட் மாதிரியான அமைப்புகள்ல ஸ்பேர் பார்ட் மேல இருக்கிற தூசை தொடச்சி அடுக்கி வைக்கிறவர். லக்னாதிபதி அப்படியே மேல மாத்தினா அந்த ஸ்பேர் பார்ட்டுக்கு அவர் ஓனர்னு சொல்லிட்டு ஒரு ரிஷப லக்னத்துக்கு நினைக்கிறேன் ஒரு கிளாஸ் எடுத்திருப்போம். இப்போ அடுத்தடுத்து அதை பண்ணி வருவோம். ஸோ அந்த அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான அமைப்புகள்ல லக்னத்தை பேஸ் பண்ணி அந்த சனி பலன் கொடுக்க போறாரு. லக்னம் என்ன லக்னம்? சிம்ம லக்னமா, கடக லக்னமா, ரிஷப லக்னமா, துலாம் லக்னமான்றதை வச்சுதான் மொத்த பலன்களை நீங்க பாப்பீங்க. அப்ப எங்கேயுமே சனி இருக்கும் பொழுது இயல்பாக இருக்கிறாரா, சுபத்துவமா இருக்காரா, கேதுவோட இருக்கிறாரா, ராகுவோட இருக்காரா, எந்த அளவுக்கு சுபத்தன்மைகள் அவருக்கு கூடிக்கிட்டே போகுது, எந்த அளவுக்கு பாவத்தன்மைகள் அவருக்கு கூடிக்கிட்டே போகுதுன்ற மாதிரியான தன்மையில அவருடைய தன்மையை அணிஞ்சிக்கலாம். அவருடைய சூட்சும வலு கேதுவோடு தனித்து சேரும்போது நட்பு ஸ்தானங்கள்ல 3, 6, 8, 12ஆம் அமைப்புகள்ல மறையும் பொழுது லக்னாதிபதியாக இருந்தா கூட 12ஆம் இடத்துல மறையறதெல்லாம் சூப்பர். மகர லக்னத்துக்கு கூட 12ல மறைஞ்சாருன்னா சுபத்துவமா மறைவார். இதெல்லாம் அவருடைய நல்ல தன்மைகள் பிரதர். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.